Hi friends, welcome to ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பைசி ஃபிஷ் கறி மீன் குழம்பு பார்க்கலாம். நல்ல காரசாரமான மீன் குழம்பு. இது எங்கள் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன், 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 20 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு சில்லு, அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், நாங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது போக எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஜாரில். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தில் பாதி சின்ன வெங்காயம், பாதி வெள்ளை வெங்காயம் ரெண்டும் போட்டு, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி இது 4ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீன் குழம்புக்கு எப்போதுமே மண் சட்டியில் தான் செய்வேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயமும் வெள்ளை வெங்காயமும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நம்ம இப்போது எண்ணெயில் தாளித்து விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதை நம்ம இதில் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லையா, மசாலா, குழம்பு மசாலா பொடி, இது நாங்கள் அரைச்சது. இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி அதை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு, இதை நம்ம புளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மீனில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 ஆட் பண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஸ்பைசி மீன் குழம்பு இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும்னு நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான காரசாரமான மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.